ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கடகராசி, காலபுருஷனின் 4வது ராசியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய ராசி கடகம், சந்திரனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த இடத்துலையும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு, அமைதி, பொறுமை, நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு கற்பனை திறன், கலை இலக்கிய ஆர்வம், எடுத்துக்கொண்ட செயல்ல அதிகப்படியான சிந்தனை அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்படிப்பட்ட உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் அடுத்தவங்களோட சிரமத்தை தன்னோட சிரமமா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்குனே உண்டான மன இயல்பு. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் மே 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்ப 10ஆம் இடத்துல ஒரு சிறப்பான விஷயம் நடக்க இருக்குது மே மாசத்துல. என்னன்னா, தனம் 2 கூடிய தனக்காரகன், அதாவது தனத்தை தரக்கூடியவர், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு பல்வேறு விஷயத்தை உங்களுக்கு செல்வாக்கை தரக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்து புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறார். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது. இந்த மாசத்துல மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை சந்திக்க போறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதம். அப்ப இதற்கு முன்னால்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடந்த மாதங்கள்ல உங்களுக்கு இருந்த சூழ்நிலைகள் என்ன கடகராசி அன்பர்களுக்குன்னா, இந்த சனி பயிற்சி ஆகுறதுக்கு முன்னால அஷ்டமச்சனியால ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசி அன்பர்கள். ரொம்ப பல்வேறு விதமான சிரமங்களை சந்திச்சவங்க. 1-2, அதாவது உடல் உபாதை ஒரு பக்கம், குடும்ப பிரச்சனை இன்னொரு பக்கம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அதே நேரத்துல நண்பர்கள் உறவுகள் மத்தியில மனஸ்தாபங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய சந்திச்சாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு அதிகம், கடன் நிறைய அதிகமாயிருச்சு. சில பேர் வீடு கட்டலான்னு இறங்கி கடன் பிரச்சனையில சிக்கியாச்சு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்துருச்சு. அப்ப வேலை தொழில் அமைப்புகள்லாம் இனிமே நல்லா இருக்குமானா ரொம்ப நல்லா இருக்க போகுது.
குரு 12ல் இருக்கிறாரே, சுப செலவுகள் அதிகரிக்குமாம்னா கண்டிப்பாக உண்டு. அதே காலகட்டத்தில் இந்த மே மாதம், மே 1லிருந்து 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து புதனோடு சேர்ந்து, 3 புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். என்ன மாதிரி விஷயம் நடக்க இருக்கு அப்படின்னா, குடும்பத்திற்கான வருமானம் அப்படிங்கிறது நிறைய உச்ச சூரியன் அதோட சேர்ந்த புதன், புத ஆதித்ய யோகம், நல்ல வருமானம், சிறப்பான வருமானம் வரப்போகுது. எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பான வருமானம் உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும். அதே போல் வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. உங்களோட திறமை, முயற்சி அனைத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு உண்டு. பணம், பொருள், செல்வாக்கு சேரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி புது புது பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல பொது நிகழ்ச்சிகளில், பொது விஷயங்கள்ல கலந்துக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களோட செயல்களுக்கு ஏற்றார் போல அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ரொம்ப அற்புதமான காலகட்டம். யாருக்கு? கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். குரு அப்படிங்கிறவர் மே 14ஆம் தேதி தான் மாறுறார். அதுக்கு முன்னாலேயே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு செயல்படுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழில் அமைப்புகளில். அப்போ என்ன தொழில், என்ன வருமானம் அப்படின்னா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான வருமானம், உங்கள் வார்த்தைகள்லாம் பலிதமாகிறது, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அப்பாவோட வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்வீங்க. அப்பா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். அப்பா உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் கமிஷன் தொழில்கள் ரொம்ப இதாக இருக்கும். அதே போல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே போல் அரசு துறை சார்ந்த எந்த முயற்சியும் கைகூடும். ஷேர் மார்க்கெட் இன்கம், திடீர் வரவு, திடீர் பணவரவுகள் எல்லாமே திடீர் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கமிஷன் தொழில்களில் லாபம், ரியல் எஸ்டேட் ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய லாபம். அடுத்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ரொம்ப சிறப்புக்குரிய மாதம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. மாமன் வர்க்கம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. படிக்கிற குழந்தைங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். படிப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதுவரையும் படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக படிப்பாங்க. படிப்பு ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்க்கையில், உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சாதகமான காலகட்டம். ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சாதகமான காலகட்டம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ வேலை, வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நல்ல வேலை, நல்ல வருமானம், வேலை தொழில் சார்ந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்குது. அப்படி என்ன உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர் மார்க்கெட் இன்கம், ஒரு அதே 2-3 இடத்துல நீங்கள் முதலீட்டு முறையில் வரக்கூடிய இன்கம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈட்டலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நல்ல காலகட்டமாக சூழ்நிலைகள், கிரக சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவரை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த சிரமங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்குது. சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குது. பல்வேறு வகையில் அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி மிகப்பெரிய அளவில் செல்வச் செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே சுப செலவுகளாக இருக்குது. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தணுங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்னன்னா, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கு. கடன் வாங்கியாவது இடம், வீடு, பூமி வாங்குவீங்க, சொத்துக்கள் சேர்ப்பீங்க. அதே போல் தொழில் முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தாராளமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சிடும். ஏன்னா தொழில் அபிவிருத்தி செய்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக உதவிகரமாக இருக்கும்.
ரொம்ப நல்ல காலகட்டம் இது, பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. எந்த இடத்துலையும் தன்னோட சூழ்நிலைக்கேற்ப அந்த சூழ்நிலைக்கேற்ப பேசக்கூடிய ஒரு தன்மையும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதே போல் குருமார்கள் சந்திப்பு, குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். பெரும் பணம் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணிக்கணும். அடுத்து பூச நட்சத்திரம். தொழில் செஞ்சு பழகிறது அப்படின்னா என்னன்னா, தொழில் மூலமாகவே வருமானம் ஈட்ட நினைக்கிறது. முழுக்க முழுக்க தொழில் வருமானங்கள் தான். அப்போ என்னன்னா, கர்மம் சார்ந்த விஷயத்தை அதிகப்படியான ஈடுபாடு செலுத்துறது. சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசை, சொந்தமாக ஃபேக்ட்ரி நடத்தணும்னு ஆசை, எதை செஞ்சாலும் சொந்தமாக செய்யணும், ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்புகள் சார்ந்த விஷயத்தில் தொடங்குறதுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான செயல்பாடு இருக்குது. அசைக்க முடியாத நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும். அப்பாவோட மூலமாக ஆதாயம், அரசாங்க அனுகூலங்கள், அரசு வேலை கிடைக்கிறது, அரசு சார்ந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கிறது, வெளிநாடு வெளியூர் யோகம் அமைகிறது, அதே நேரத்தில் தெய்வீக அனுக்கிரகங்கள் கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இவை அனைத்தும் கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய புதுப்பங்களாக இருக்குது. உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல் அதற்கான விஷயங்களில் புது முயற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.